Hello viewers, welcome to Tips Mathematics 23. So தமிழ் டெஸ்ட் பேட்ச் 90 டேஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எப்படிங்க முடிக்க முடியுமானா தாராளமாக 1.5 மாதத்தில் கூட முடிச்சிடலாங்க. பட் இருந்தாலும் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக வந்துருக்கீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம 90 டேஸ் பிளான், அதாவது 1.5 மாதத்தில் முடிக்க வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 மாதம் கொடுத்து 90 டேஸை வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போது 6th to 10th நியூ சிலபஸ் வந்து ரொம்ப நமக்கு முக்கியம் இல்லைங்களா? நியூ சமைச்சிருங்கிறது. ஸோ அட்டை படிக்கணும்னு சொல்லுவாங்க. அட்டைனா ஒரு வரி விடாமல் மனப்பாடம் பண்ணணுமா? அப்படி வந்து கிடையாதுங்க. நமக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத சொல்லிட்டு பாடங்களை ஒதுக்காமல் அந்த பாடத்தில் நமக்கு எது தேவையில்லைங்கிறத கவனித்து நம்ம படிக்கணும். அதுதான் வந்து அட்டை. பாடத்தை சிலபஸ்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதில் நமக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து படிக்கணும். ஸோ அதை தான் வந்து அட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், December 1லேருந்து Jan 21 வரைக்கும் அதுக்கு ஒரு டைம் கொடுத்து நம்ம கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறோம். அடுத்து 11th 12th வந்து ஒரு 10 நாளில் கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. Jan 22 ஸ்டார்ட் ஆகி Jan 31 வந்து முடிஞ்சிடும். அப்போது 2 மாதத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியான 6th to 12th வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்சிடறோம். அடுத்து ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய 6th to 10th வந்து தரவாக கம்ப்ளீட் பண்ணிடும். இது 3 டார்கெட்டாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கான டெய்லி டெஸ்ட் இருக்கும், 6ஆம் வகுப்பு முடிஞ்சோடனே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அடுத்து 7th முடிஞ்சோடனே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு வகுப்பு முடிய ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். இந்த ஒரு டார்கெட் முடிஞ்ச உடனே ஃபுல் மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு தான் அடுத்து 11th 12th வருவீங்க. ஸோ 11th 12th அதே போல் தான் ஃபுல் மாடல் டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் தான் பழைய செமஸ்டர் வந்து வருவீங்க. ஓகேங்களா? ஸோ பக்காவாக பிளான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கான ஃபீஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 250 rupees மட்டும்தான். மாதத்துக்கு 250 ரூபாயாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. மொத்தத்துக்கு 90 நாளைக்கே உங்களுக்கு எவ்வளோ தான், 250 ரூபா தான். இந்த பேட்சில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணக்கூடிய பேமெண்ட் மட்டும்தான். ஓகேங்களா? சரி, என்னோட 250 ரூபாய்க்கு எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா நான் இதை சொல்லிடுறேங்க. நம்ம வெறும் பாடப்புத்தகத்தை மட்டும் படிக்க வைக்க போகிறது கிடையாது, அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை டெய்லி ஒரு திருக்குறள் படிக்க வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு 10 திருக்குறள் படிக்க வச்சு அதுக்கான டெஸ்ட்டு வச்சுட்டு தான் அடுத்த 10 திருக்குறள் உங்களுக்கு நாங்கள் தருவோம். டெய்லி ஒரு திருக்குறளாக கொடுப்போங்க. இப்போ 6ஆம் கிளாஸ் நீங்கள் படிக்கும்போதே ஒரு திருக்குறளாக அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பீங்க. 10 திருக்குறள் படித்து முடிச்சோடனே அதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு டெய்லி 10 திருக்குறள் படிச்சுட்டே இருப்பீங்க, அதுக்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ இப்படி தான் கொடுப்போம். அதே போல் டெய்லியும் 10 ப்ரீவியஸ் கொஷினை உங்களை படிக்க வச்சிடும். ஸோ இதெல்லாம் தனியாக நீங்கள் சிலபஸ்லாம் நீங்கள் தமிழ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் படிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் படிக்க மாட்டீங்க. அப்போ இதெல்லாம் படிக்கும்போது இது கூடவே சைட் பை சைடு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா இதுவும் உங்களுக்கு கவர் ஆனமே ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்மளோட பேட்சோட ஒரு ஸ்பெஷலான விஷயமே. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது ரொம்பவே வந்து ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சரிங்க, வேறு என்னென்னங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு இயலுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்போவே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் ஒரு தடவை ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணிட்டு அடுத்த ஃபுல்லாக நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து டெய்லி டெஸ்ட் நடக்கும், ஒரு வகுப்பு முடிஞ்சோடனே ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும், அடுத்து உங்களுக்கு அதுக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொஷின்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துறோம். ஓகேங்களா? சரி, இப்போ 90 டேஸ்க்கான பிளான் பார்த்துடலாங்களா? ஸோ எக்ஸாம் வந்து December 1லேருந்து நம்மளோட பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ 6ஆம் வகுப்பு முதல் இயல் மட்டும் அன்றைக்கி வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து December 2 பார்த்திங்கன்னா 2 இயல். என்னதுங்க 2 இயல் கொடுத்துருக்கீங்க? நானே ரொம்ப ஃப்ரெஷருங்க, எதுவுமே தெரியாதுங்கன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் வகுப்புலலாம் கண்டென்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். உட்காந்திங்கன்னா ஒரு இயல் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். சரிங்களா? அதிகபட்சம் உங்களால் 1 மணி நேரம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ணி படிக்கிறீங்கன்னா வேணும்னா ஒரு இயல் படித்து முடிச்சு அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் எடுக்கலாம். சரிங்களா? நம்ம தான் என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எப்படி படிக்கணும், ஷார்ட்கட் இதுக்கெலாம் இருக்குன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துறோம். அப்படிங்கிற போது அந்த வீடியோ கிளாஸை பார்த்துட்டு 20 நிமிஷம் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ ஸ்லோலானராக இருந்தாலுமே ஒரு இயல் 20 நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன ஆகிடும், முடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஓகே, அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? 6ல் மொத்தம் 9 இயல் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து December 5 உங்களுக்கு 9 இயல் முடிச்சிடுறீங்க. அடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், ரிவிஷன் டெஸ்ட். இப்போ ஆக்சுவலாக டெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock அதிகபட்சம் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் பேட்சில் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 5 சாயந்தரம் இந்த டெஸ்ட்டை முடிக்கிறீங்க. அடுத்து 6ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி சாயந்தரம் தான். அப்போ சாலிடாக 2 நாளைக்கு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது இல்லைங்களா? சரி, அடுத்து அதே போல் தான் 7ஆம் வகுப்பில் முதல் நாள் வந்து ஒரே ஒரு இயல் இருக்கும், அடுத்து ஃபுல்லாக 2 இயல் வந்து ஜாயின் ஆகிடும்.
இருக்கும். சரிங்களா? அடுத்து டிசம்பர் 13 ஸ்டடி டைம் கொடுத்து 14 சாயந்தரம் தான் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்குது. ஓகேங்களா? அதே போல் 8th வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் படிப்பீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க. இப்போ 6வது பாடத்தில் மொத்தத்துக்கு ஒரு 15 பாயிண்ட் இருக்குன்னா 7வது பாடத்தில் மொத்தத்துக்கு ஒரு 20 பாயிண்ட் இருக்கும். அப்போ 8வது வரும்போது மொத்தத்துக்கு ஒரு 25 பாயிண்ட் வரும். அப்போ கொஞ்சம் வந்து கூடுது இல்லைங்களா? அப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அதனால் ஒரு நாளைக்கு ஒரு இயல் மட்டும் டெஸ்ட் இருக்கும். டிசம்பர் 24 ஸ்டடி இருக்கும். அடுத்து 25 லீவு விடலையாங்கன்னு கேட்டிங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு தானே, அந்த சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் தானே எழுத போகிறீங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? லீவுக்கு லீவு மாதிரி ஆச்சு, டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் மாதிரி ஆச்சு. படிக்க போகிறது கிடையாது, ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் எழுத போகிறீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டடி கொடுத்தாச்சு, அன்றைக்கி வெறும் டெஸ்ட்டு தானே நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஓகேங்க. அடுத்து 9th டெய்லி ஒரு இயல் வந்து படிக்க போகிறீங்க. ஸ்டடி என்றைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 4 ஸ்டடி இருக்கும், ஜனவரி 5 ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அடுத்து அதே போல் 10வது வந்து ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் படிப்பீங்க. ஜனவரி 6, 7, 8, 9ன்னு வந்துட்டு இங்கே வரும்போது 13 பார்த்தீங்கன்னா 8வது இயல் படிச்சிருப்பீங்க. ஜனவரி 14, 15 உங்களுக்கு பொங்கல் ஹாலிடே வந்து நம்ம விட்டுறோம். அடுத்து ஜனவரி 16 என்ன பண்ண போகிறீங்க? இயல் 9 வந்து படிக்க போகிறீங்க. சரிங்களா? ஜனவரி 17 வந்து ஸ்டடி டைம் இருக்கும். 18 ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? 6லேருந்து 10 முடிஞ்சோன்னே ஜனவரி 21 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் 1வது இயலும் 2வது இயலும் சேர்த்து படிப்பீங்க. ஏன் 2 இயல் வந்து 11th கொடுத்துருக்கீங்க? 11ங்கிறது 10ஆம் கிளாஸை விட பெரிய கிளாஸ் ஆச்சுங்கன்னு கேட்டிங்கன்னா 11th 12th சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய பாடப்பகுதியை மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். அதுலேயும் நூல்வெளி, புக் பேக்கு, பாக்ஸ் கண்டென்ட் இந்த மாதிரி மட்டும்தான் 11th 12th படிக்கிறதுக்கு தேவையாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப இன்டெப்த்தாக போனாலும் அங்கெல்லாம் கொஷினே கேட்க மாட்டாங்க. நமக்கு எந்த பகுதிகள் தேவையோ அதை மட்டும் தான் செலக்டடாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு தாராளமாக 4 யூனிட்டை கூட முடிக்க முடியும். 11th 12th நினச்சா வெறும் 4 நாளில் முடிக்க முடியும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கீங்கிற பட்சத்தில் பயந்துருவீங்க இல்லைங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இயல் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ 6ஆம் வகுப்பு 20 நிமிஷம் சொன்னேன், ஆனால் 11ஆம் வகுப்புலாம் அதை விட கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் 4 இயல்னு கொடுத்தா நீங்கள் தெரிச்சு ஓடிடுவீங்க ஸ்கெடியூலை பார்க்கும்போது. அதனால் சரி ஓகே பரவாயில்ல, டைம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், 11th 4 நாள் வந்து படிக்கிறதுக்கு ஸ்கெடியூல் வந்து பிரிச்சிருக்கோம். அடுத்து 12ஆம் வகுப்புக்கும் 4 நாள் ஸ்கெடியூல் பிரித்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், ஸ்டடி டைம் கொடுத்து ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். ஏங்க 11th தனியாக 12th தனியாக வைக்கலன்னா அங்கே மாடல் டெஸ்ட்டு கொஷின் எடுக்கிறதுக்கு முதல் கொஷின் தேவை இல்லைங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு கண்டென்ட் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக நம்ம வச்சிடறோம். ஓகேவா? அடுத்து பழைய சமச்சீர் வந்து வரும். February 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டிசம்பர்லேருந்து ஜனவரிக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, 6லேருந்து 12 நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பழைய சமச்சீர் Feb 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய சமச்சீரில் ஒரு டேர்மாக நம்ம படிப்போம். 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு டேர்ம் ஃபுல்லாக படிப்போம். பிகாஸ் அங்கே நீங்கள் 11th 12th படித்ததை விட கம்மியாக தான் இருக்கும். சிலபஸ் வைஸ் தான் அங்கே நம்ம படிக்க போகிறோம். இப்போ 6ஆம் வகுப்பில் பாடப்பகுதியெலாம் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கே 5 பக்கம் தான் இருக்கும். பின்னாடி ஃபுல்லாக மொழித்திறன் பயிற்சி, பசங்களுக்கு வந்து மெய்யெழுத்து சொல்லித்தரது, சந்திப்பில் இருக்கான்னு சொல்லித்தரது, இலக்கணம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு 12 பக்கம் சொல்லித்தரது, இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சில்லியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து பார்க்கும்போது அது ரொம்ப சின்ன கண்டென்ட் அப்படி தான் இருக்கும். அதனால் ஈஸியாக வந்து கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக சேர்த்து வச்சுருக்கோம். அதிகமாகலாம் இல்லைங்க, ஒரு 3 இயல் தான். சரிங்களா? ரொம்ப சின்ன தான் இருக்கும். முதல் இயல்ல 4 பக்கம், அடுத்து ஒரு 4 பக்கம், அடுத்து ஒரு 4 பக்கம், இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7வது 3 பருவம் முடிச்சதுக்கப்புறம் 6, 7 ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஸ்டடி டைம் கொடுத்துட்டு ரிவிஷன் டெஸ்ட் கொடுப்போம். அடுத்து 8வது இயலுக்கு வந்து பார்த்திங்க அதாவது 8ஆம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம் தான் படிப்போம். அதுவுமே கம்மி கண்டென்ட் தான் இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டடி டைம் கொடுத்து ரிவிஷன் டெஸ்ட் வச்சுட்டு தான் நம்ம அடுத்து எங்கே போகிறோம், 9th போகிறோம். ஸோ 9th வந்து ஓகே கம்மியான போர்ஷனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 இயலாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, 2 இயலாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அடுத்து February 19 ஸ்டடி டைம் கொடுத்து 20 ரிவிஷன் டெஸ்ட் வந்து வச்சிடறோம். அடுத்து 10th வந்து ஒரு நாளைக்கு 2 இயல் தான் படிக்கிறீங்க. ஓகேங்களா? இது 9th 10th வந்து ஒரு டேர்ம் கொடுக்கலாம், பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 இயலாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ அடுத்து February 26 ஸ்டடி டைம் கொடுத்துட்டு 27 ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். அடுத்து 2 நாள் ஸ்டடி கொடுத்துட்டு 3ஆவது நாள் தான் என்ன பண்ணுறோம், 6லேருந்து 10 வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் வந்து மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 87 நாள் பிளான். ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம என்ன சொல்லிட்டோம், 90 days அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக 85 சம்திங் அவ்வளோதான் வந்து வரும், பட் நம்ம சொல்லியிருக்கிறது 90 days அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ரெகுலராக படிக்க வச்சு அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்து டெய்லி டெஸ்ட் வச்சு ரிவிஷன் டெஸ்ட் வச்சு மாடல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே வச்சு உங்களுக்கு 250 rupees தான் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபர் பேட்ச் மாதிரி தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ நீங்கள் மற்ற இடங்களில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000+ தான் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். பட் நம்ம வந்து எல்லாமே சேர்த்து கிளாஸோடு கொடுத்து நம்ம டெஸ்ட் எல்லாமே வைக்கிறோம். அது அப்பயும் 250 தான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ ஒன்ஸ் வந்து அங்கே எந்த நம்பர் பே பண்ணணும் என்ன எதுங்கிற டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பேமெண்ட் வந்து பண்ணணும். ஓகேவா? ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே அதே நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்கான நம்பர் வாங்கி நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.